எல்லா கேமராலையும் செக் பண்ணியாச்சு சார். இதில் மட்டும்தான் ஃபேஸ் தெரியுது. நோ ப்ராப்ளம் சார், இது போதும், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தரீங்களா? ஐயோ நோனோ சார், போலீஸ்லாம் தேவைப்படாது. நம்மகிட்ட வேலை பார்த்த பையன் தான் ஏதோ காண்டில் பண்ணியிருக்கான். அது தவிர ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் சார், பெருசாக வேல்யூபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா? ஆமாண்ணே. நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. பேக்கில் என்ன இருக்குன்னு நாங்களும் பார்த்துட்டோம் சார், ஸ்கேன் ரிப்போர்ட்டில். என்ன பண்ண இப்போ அதுக்கு? நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. தேங்க்யூ. ஓகே. அந்த பேக் எதுக்குடா ஸ்கேனில் போட்ட? அவனுக்கு தானே போட சொன்னானுங்க. சொன்னா வெளில போயிட்டு ஃபோன் பண்ண வேண்டியதானே? கண்டவன்ட்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. இவனுங்கள விடு, என்ன பதில் சொல்றது? அழகா பண்ணிட்ட. பணத்தை வேற வாங்கியிருக்க, பொருளுங்கன்னு கேட்டால் என்னடா சொல்லுவேன்? நீ ஒன்றா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க, நான் 2 daysல கண்டிப்பாக பிடிச்சிருவேண்ணே. வேற ஏதாவதுன்னா 2 கோடி என்ன தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? பருப்பு வியாபாரமா பண்றோம், ஒரு மூட்டை காணா போச்சு, இன்னொரு மூட்டை கொடுன்னு. இப்படி பேசி சமாளிக்கிற அளவுக்குலாம் அழகப்பா சாதாரண ஆள் கிடையாதுடா. என்ன இங்கே டெய்லி நின்று இத்தனை வணக்கம் வைக்கிற? என்ன வேணும்? யாரை பார்க்கணும்? சார் உங்களை தான் இந்த பார்க்கலாம். பாரு, உனக்கு வேலை வேணா மேனேஜரை பாரு, இல்லை உனக்கு டொனேஷன் எதாவது வேணா என் மாப்பிள்ளை பாரு. ஏய் எடுப்பா வண்டி. சார் தர்மராஜை பற்றி. தர்மராஜா யார் அது? சார் தர்மான்னு சுக்ரா ஃபைனான்ஸ் நடத்தினாரு சார். அப்படி யாரும் எனக்கு தெரியாது தம்பி. சரி சார், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்கள் நகை கடை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாரு. என்னையும் சேர்ந்துக்க சொன்னார், நான் முடியாதுன்ட்டேன் சார். தர்மராஜனை யாருன்னு தெரியாதுங்கிற, தெரியாதவங்களை பற்றி என்னப்பா பேச்சு? போப்பா போய் வேலையை பார்த்து போ. தர்மராஜனா யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன அழகப்பன் கண்ணில் ஒரு சின்ன டென்ஷனை பார்த்தேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு போவாருன்னு நான் நினைக்கிறேன். தர்மா நல்லா இருக்கியாப்பா? என்னாச்சு தர்மா? ரிலீஸ் ஆன உடனே என்ன வந்தல பார்த்துருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எல்லாம் மாறிடுச்சு. போக போக உனக்கு தெரியும் தர்மா. ஒரு தம்பி வந்தான், வந்து என்னென்னமோ வளர்றான். நீ யார் கூடயே சேர்ந்து என் கடையை திருட போற, அது இதுன்னு எதோ சொல்லலாம். அவனுக்கு தெரியாதில்ல நம்ம உறவை பற்றி. எனக்கு தான் உன்னை நல்லா தெரியுமா தர்மா. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு தர்மா. தப்பாக எதுவும் ட்ரை பண்ணிடாது ப்ளீஸா. சீக்கிரம் குணமாயிட்டு வா, நான் இருக்கேன்.
நீதான் ஐயரா? ம், உன்னை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன். பார்த்துக்க, படகடம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ஓகே, ரைட். என்னடா ஃபோன் வந்து கட் பண்ணிடுற யாரு? ஐயர்ரா காலையிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏய் சரக்கு குதிரை சார் கேட்க ஃபோன் பண்ணார் போடுறா எத்து பேசுறா. யாரு ஐயர்? அப்படி இருந்தால் நேரில் வர வேண்டியதானே? எதுக்கு மச்சான். ஃபோனில்? ஏய் ஏய் ஹாய், இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருக்கேன், நேரில் வந்து நிற்கிறேன். அப்போலாம் 100 இயர்ஸ் கன்ஃபார்ம்ல. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்ன? அதான் சொன்னமே மெடிக்கல் ரெப் அனசின் க்ரோசிங் உருவா. நான் உன்கிட்ட கேட்டனா? நீ சொல்லு அர்ஜுன், என்ன வேலை பார்க்குற? பதில் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேள்வி கேட்குற? உண்மையை உன் வாயால கேட்கணும்னு சொல்லு. இதோ பாரு, எல்லா உண்மையை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும். இது வரைக்கும் நானாக உன்ட்ட சொன்னதெல்லாம் உண்மை. நல்லா பேசுற. இப்படி பேசி பேசி தானே எல்லாரும் ஏமாத்துவீங்க. தங்கராஜ் சொன்னார் எப்படி நல்லா பேசி ஏமாத்துவேன்னு. என்னுடைய வேலையை பத்தி அசிங்கமா பேசின? அப்படி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை செய்றோம்? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? நாங்க தான் பொருள் எடுக்கணும்னு சொல்லணும்ல. அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? அப்புறம் அப்படி பண்ண? யோ ஐரே, அன்னைக்கு அந்த ஆளோட சேர்ந்து செக் வைக்கும்போது நல்லா இருந்துச்சுல. என்னமோ சொன்னா இதுவும் செய்வோம் இதுக்கு மேலேயும் செய்வோம்ட்டு. நான் என்ன செய்வேன்னு காமிக்க வேண்டாம். அதான் அழக பண்ணிட்டு போய் ஒரு ஹலோ உட மடப்பையில நீ போய் அவன்ட்ட ஹலோ சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? டேய், என்ன செஞ்சா நம்புவீங்கடா? என்ன செஞ்சா நம்புவீங்க? தர்மா செத்தா நம்புவியா? தர்மா செத்தா நம்புவியாடா? குத்துயிரும் கொள்ளையுமா உசுறு போராடி ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காண்டா. என்ன சொல்றாரு? தூக்கிட்டாங்கடா. அழக பையன் புத்திய காமிச்சிட்டான். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதே தர்மாவுக்கு தலையெழுத்தா போச்சு. முதல்ல அழக பணம் நம்பினா ஜெயிலுக்கு போனா, இப்போ ஒன்றை நம்பினா குத்துயிரும் கொலையுமா உசுருக்கு போராடிட்டு இருக்கான். தனக்குன்னு எதையுமே யோசிக்காதவன்டா தர்மா. ஆசைக்கு ஒரு மக, அன்பான மனைவி, காஞ்சிபுரத்திலே ரொம்ப மரியாதையான குடும்பம், பார்த்துக்கிறதுக்கு பரம்பரை பட்டு தொழில்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன். அவன் தாத்தா ஒரு ஆர்வத்தில் கட்டிட்டு பாதியில் அம்போன்னு விட்டு போன பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வசதி இல்லாத குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டான்டா. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை சேர்த்து இலவசமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தனக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு அர்த்தத்தை தேடிக்கிட்டான். நல்லது பண்ணுறதுக்கு வெறும் நல்ல மனசு இருந்தால் மாத்திரம் பத்தாது. வசதி குறைச்சி இல்லாமல் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும்னா நிறையா பணமும் வேணும்னு தர்மாவுக்கு போக தான் புரிய ஆரம்பிச்சது. எப்படியாவது அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும்னு தர்மா ரொம்ப ஆசைப்பட்டான். ஸ்கூலுக்கான ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய முக்கியமானவங்கள இன்வைட் பண்ணியிருந்தான். அந்த ஃபங்க்ஷனில் தான் அந்த பாலா போன அழகப்பனை தர்மா முதல்ல சந்திச்சான். அப்பாவே சாதாரண நகைப்பட்டு தான் வச்சுருந்தான். என்ன சொல்கிறார் சார்? அவர் இல்லை எவ்வளோ தரேன்னு சொன்னார். ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறோம். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார். 1000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். ஒருவேளை கம்மியாக கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து பார்க்கலாம். எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 40-50 லட்சம். ஆமாம் சார். இந்த ஊரில் உன் குடும்பத்துக்கு இல்லாத நல்ல பேர் காஞ்சிபுரத்தில் உள்ள தெரியாதவங்க யார் இருக்காங்க? மெட்ராஸில் எத்தனை கடைக்கு சாரி சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு ஏன் யோசிக்கிற? அதை வச்சுட்டு நானெல்லாம் என்ன சார் பண்ண முடியும்? ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பி. சார், நான்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் ஆரம்பிச்சு எப்படி சார்? அட என்னப்பா, கார் ஓட்டினவன் மரம் வச்சவன்லாம் பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய லெவலில் போயிட்டா உடனே குறைச்சது. அழகப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தன்னால் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்த முடியும்னு தர்மாவை நம்ப வச்சது. 3 வட்டி தரேன், 2 நீ இன்வெஸ்டர் கொடுத்துரு, 1 நீ வச்சுக்க லாபமா. நல்லபடி ஸ்கூலை கட்டு, குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துக்க, எல்லாரையும் பெரிய அழகப்பன் கொடுத்த தைரியத்தில் தர்மா சுக்ரா ஃபைனான்ஸ் ஆரம்பித்தான். அவன் சொன்னது மாதிரியே ஜனங்களும் நிறைய வெட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் போட ஆரம்பித்தாங்க. கம்பெனி வளர்ந்தது, வந்த லாபத்தில் ஸ்கூலுக்கு கட்டடமும் வளர்ந்தது. அதோடு சேர்த்து அழகப்பன் மேலே தர்மாவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வளர்ந்தது. நெக்ஸ்ட் வீக் நான் இங்கே வர்றது சந்தேகம்தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன் சார். நான் பிளாங்க் செக் 3 செக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எதுவாக இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் பார்த்துங்க சார். என்னையா விளையாட்டுருக்கீங்களா? கேட்டப்போ திருப்பி திறந்தானயா பணமோட வரும்போது சொன்னீங்க.
இப்போ என்னடா ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்றீங்க உங்க நம்பி தானே பண்ண மாட்டோம் இப்போ என்னடா மாத்தி பேசுறீங்க ஒரு நிமிஷம் வழி விடுங்க என்ன கோபப்படாத என்ன கோபப்படாத என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறீங்க சார், ஒரு நிமிஷம். என்ன சார், பொறுமையா இருக்கு சார். பணம் எடுக்கல வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை சார் மாதம் மாதம் வந்து பணத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் இப்போ ரிட்டர்ன் எடுக்க வந்தார் நான் 1 வீக் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு கோவப்படுறாரு சார் ஏன் 1 வீக் வெயிட் பண்ண சொல்றீங்க உடனே கேஷ் கொடுத்துட வேண்டியதானே சார் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை சார் ஏன் ஒரு நிமிஷம் என்னக்கு சொல்லிட்டு அக்கௌண்ட் இருக்க கேஷ்லாம் எங்க இல்லை சார் நீங்கள் தான் அழகப்பன் சாருக்கு பிளாங்க் செக் கொடுத்தீங்க அவர் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக போட வேண்டிய ஒரு போட்ட பணத்தை எடுக்க வந்து அங்கனே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க சார். என் பணத்துக்கு வழி சொல்லுங்க சார் சத்தம் போடாதீங்க சார் உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஓ இப்போ நான் சத்தம் போட்டு பேசுறதே உங்களுக்கு பிரச்சனை தெரியுது போட்ட பணத்தை திருப்பி குடுறா போறபோக்க ஹலோ மரியாதை பேசுங்க ஏய் உனக்கு என்ன மரியாதை வேணா உனக்கு என்ன மரியாதை ஹலோ விடுப்பா ஏய் ஹலோ சார் என்ன சார் இது நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு சார் எல்லா செக்கையும் நீங்க என்கேஷ் பண்ணிட்டீங்க இங்க பணமே இல்லாம ஒரே பிரச்சனை ஆகி அடிதடி வரல போயிடுச்சு சார் என்ன தெரியுமா சொல்ற அப்படி நடக்க சான்ஸே இல்லையே இப்படி எங்க இருக்க சார் நான் ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன் என்ன சார் நீங்க இங்க வெளியில கூட்டம் அதிகமாயிடுச்சு சார் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார் கரெக்டான காரியம் பண்ணியிருக்க தர்மா சரி ஒன்று பண்ணு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரை அனுப்புறேன் அவர் உன்னை பத்திரமா கூட்டு போவாரு நீ அவரோட போயிடு சார் அரெஸ்ட் ஆக சொல்றீங்களா சேச்சா இதை போய் அரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு பேசி கூட்டம் கோவமா இருக்கு கோவம் அதிகமாகி ஒன்று ஆஃபீஸை உடைக்கலாம் இல்லைன்னா உன் மேல கை வைக்கலாம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை சொல்றேன் ஈவினிங்குள்ள எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஃபைசல் பண்றது என் பொறுப்பு என் மேல நம்பிக்கை இல்லை உங்களை நம்பி தானே சார் எல்லாமே பண்ணேன் அந்த நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது சார் நான் ஹலோ சார் போகணுமா என்ன ஆட போட அவன் குடும்பத்துக்கு இருக்கிற நல்ல பேரை அவன் பயன்படுத்திக்கல நான் அதை காசாக்கிக்கிட்டேன் பணம் போட்டு தான் லாபம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை எப்படியும் சம்பாதிக்கணும் உள்ளே போன தர்மா வெளியிலேயே வர முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டான் அந்த அழகப்பேன் பணத்தை இழந்தவங்களுக்கு வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்டா தர்மா அதனால தான் அந்த கடையிலேயே கை வைக்க சொன்னோம் நீ தான் அவசரப்பட்ட நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே கஷ்டம் வருது தப்பு பண்றவங்களாம் நல்லா தான் இருக்காங்க எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் முகம் தெரியாத இவரை என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சபிச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்கு ஆட்டோ மவுண்ட்ல விட்டுருண்ணா போயிட்டு மெசேஜ் பண்ணு ஓகே கொஞ்சம் இருங்க அவர் கூட இருந்து கவனிச்சுக்கோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கிறதே நல்லது தான் பைபிளில் கூட இருக்கு எல்லா பாவத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்குன்னு அண்ட் நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் இதையே சம்பளமாக வச்சுக்கோ டேக் கேர் இப்போ வருத்தப்பட்டு சரி அதை விடு ஏய் கொஞ்சமாக ஊற்றுப்பா என்னென்னமோ பிளான் பண்ணோம் எல்லாம் சொதிப்பிடுச்சு அழகப்ப என்கிட்ட வந்து பேசினா பாரு குப்புன்னு வேர்த்துருச்சுடா பேசுனதையே வெதிச்சா இந்த அழகில் அவரோட நகைக்கடையை திருடத்துக்கு வேறு பிளான் போட்டுக்கிற சரியான ஆளே நீ தம்பி 4 ஆம்லெட் போட்டு எடுத்துவாப்பா வெங்காயம் வெட்டணும் கல்லெல்லாம் அணைச்சிட்டேன் சார் பத்தவை சாப்பிட தானே கேட்குறோம் ஐயரே
அந்த கடையை தூக்க என்ன பிளான் போட்டிருந்த? இப்போ கேட்டு சும்மா சொல்லாயிர. அந்த கடையை ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் எல்லா ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஐயர் சொன்ன பிளானை கேட்டால் பண்ண முடியும்னு தான் தோணும். ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருந்தது. ஷட்டரை தொட்டால் கத்தி ஊரே கூட்டுற அலாரம், எல்லா ஃப்ளோர்லையும் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா, இதையெல்லாம் தாண்டி அந்த லாக்கர், அதோட கதவு, சான்ஸே இல்லை. பண்ணணும், ஆனால் அதை ஏன் ஸ்டைலில் பண்ணணும்னு அப்போ நான் முடிவு பண்ணேன். இதுதான்டா நான் வச்சுருந்த பிளானு. பா சூப்பர் பிளான் ஆயிரு. நகை கடையை திருடத்துக்கல, நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. ஏய், ஏன்டா ஆரம்பிக்கும் போது அவசரமாக பேசிக்கிட்டு. என்னது ஆரம்பிக்கும் போதேவா? என்னடா சொல்கிற? சத்யா ஜுவல்லரி பண்ணுவோம். டேய் புரியுற மாதிரி சொல்டா. ஐர பண்ணுறோம் ஐர. எப்படி? ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம் ஐர. போடா உங்க லூஸு. ஏன்பா இந்த ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வேலையை பண்ணுறேன். டேய் இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அந்த அழகப்பன் தர்மாவை என்ன பண்ணான்னு பார்த்தல. பத்தாக்குறைக்கு எவன் கடையில் திருட போகிறோமோ அவன்கிட்டயே பூராத்தையும் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அழகப்பெண்கள்லேருந்து தப்பிக்க முடியாது. நீ நேராக மூஞ்சி கொண்டே காமிச்சிட்டு வந்துட்டேன். எப்படிடா பண்ண முடியும்? ஐர இப்படி யோசிப்பாரு. எதிரி நம்மளை விட்டு தூரத்தில் இருந்தால் அவன் என்ன யோசிக்கிறான், ஏது யோசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதே அவன் நம்ம பக்கத்தில் இருந்தால்